மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எழுத்து தேர்வு முடிவடைந்து மாணவர்கள் எல்லாமே உடற்திறன் தேர்வில் கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க. தேர்வு முடிந்து சுமார் 10 நாட்கள் கடந்து விட்டது. அதாவது தேர்வு முடிந்த உடனே கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்றது கணிப்பது இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் சற்று கடினமாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா 2022 2023 ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எழுத்து தேர்வுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வு மிகவும் கடினமான ஒரு தேர்வாக தான் இருந்தது. வரலாறு பிரிவில் இருந்து முற்றிலுமாக வினாக்கள் இடம்பெறவில்லை. உளவியல் பிரிவில் ஒரே டாபிக்ல இருந்து நிறைய வினாக்கள் கேட்டது. இதெல்லாம் சேர்ந்து வேதியியல் பிரிவில் கடினமான வினாக்கள் இடம்பெற செய்தது. இதெல்லாம் சேர்த்து இந்த வினாத்தாளை ஒரு கடினமான வினாத்தாள் மற்றும் நம்ம கிட்ட இருந்து நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வினாத்தாள். அதாவது அந்த 2.5 மணி நேரத்தில் இந்த 140 வினாக்களை போட முடியுமா அப்படின்னா பயிற்சி மையத்தின் ஆசிரியர் என்ற முறையில் மிகவும் கடினமான ஒரு வினாத்தாள். உள்ளதை உள்ளபடியே சொல்லிடணும். நான் போட்டுருவேன் நீ போட்டுருவேன்லாம் நம்ம மிகைப்படுத்தி பேசக்கூடாது. அந்த மாதிரியான வினாத்தாள தான் இருந்தது. ஆக இந்த வினாத்தாள் பொறுத்த வரைக்கும் அதாவது 2022 23 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அப்போ அந்த தேர்வுகள், அதாவது நம்ம பயிற்சி மையத்தில் சென்ற வருடம் நேர்காணல் வரை சென்ற மாணவர்கள் இருக்காங்க மற்றும் வெளியில் இருந்தும் மாணவர்கள் சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் என்னுடைய தொடர்பில் இருந்தாங்க. சென்ற வருடம் நேர்காணல் வரை சென்ற மாணவர்கள் அனுபவத்தை அப்பப்போ கேட்டுக்குவாங்க, கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. அந்த மாணவர்கள் ஒப்பிடும்போது சென்ற வருடம் 127 128 வினாக்களை சரியாக போட்ட ஒரு மாணவன் இந்த வருடம் பாத்தீங்கன்னா 104 105 வினாக்கள் தான் போடும் நிலை இருந்தது. ஆக எல்லார் மத்தியிலுமே, எல்லா மாணவர்கள் மத்தியிலுமே இதே நிலை தான் காணப்படுது. இங்க வந்து 115+ போட்ட மாணவர்களை நம்ம கேட்கவே முடியல. ரொம்ப ரேரா இருக்கு எங்க அந்த மாணவர்கள் இருக்காங்கன்னு தெரியல. நம்ம பயிற்சி மையத்தில் 111 112 தாண்டல. ஆக வெளியும் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் இதே நிலை தான் காணப்படுது. அப்போ கட் ஆஃப் அப்படின்றத எப்படி சார் இதில் கணிக்கலாம் அப்படின்னா, சென்ற வருடத்துடன் ஒப்பிடுகையில் 2022 23 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 15 17 வினாக்கள் நீங்க குறைச்சிக்கோங்க. நீங்க போட்டிருக்கிறதுல 15 17 வினாக்கள் குறைச்சிக்கோங்க. ஆக சென்ற வருடம் 60.5 வந்துச்சுன்னா இந்த வருடம் 52 அல்லது 52.5. 17 வினாக்கள் குறைச்சிங்கன்னா 8 மதிப்பெண்கள் போயிடும் இல்லையா? அப்ப 52.5 அல்லது 52 இந்த மதிப்பெண்களுக்கு மேல இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க தாராளமா பிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், வார்டு எல்லா கம்யூனிட்டிலையுமே உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வந்ததோ அதுல இருந்து ஒரு 15 17 வினாக்களை குறைச்சிக்கோங்க. அதற்குரிய மதிப்பெண்கள் என்னவோ அந்த மதிப்பெண்களுக்கு மேல நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நீங்க தாராளமா பிசிக்கல் பண்ணிக்கணும். இன்னும் ஒரு 10 to 15 நாட்கள்ல ஃபைனல் ஆன்சர் கீ வந்துடும். ஃபைனல் ஆன்சர் கீ வந்த அப்புறம் வேணும்னா உங்களுக்கு 1 மதிப்பெண்கள் அரை மதிப்பெண்கள் வரலாம், விட்டுறலாம். ஆனால் பண்ணாம இருந்துட்டு இப்ப 2ஆம் நிலை காவலர்லயே பார்த்திருப்பீங்க, நிறைய மாணவர்கள் எனக்கு வராதுன்னு அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா ரிசல்ட் 55 மதிப்பெண்களுக்கு வந்த உடனே பாதிக்கு பாதி மாணவர்கள் இப்பதான் பிசிக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நேரம் கிடைக்கல. இந்த மாதிரி நிலை எஸ்ஐல வரக்கூடாது. மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய உடற்திறன் தேர்வில் சிறப்பாக செயல்பட்டு பணிந்து வினானை பெற காமராஜர் பயிற்சி மையத்தின் மிக